ராம் ராம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ கொஞ்ச நாளாக இந்த துபாய் சாக்லேட் பார் தான் வேர்ல்டு வைட் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தாலும் ஒரு பாரோட காஸ்ட் வந்து $8 ஆகுது மினிமம். பட் நான் கொடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்டிலேயே பண்ணோன்னா 20 சாக்லேட் பார்ஸ் ஈஸியாக பண்ண முடியும் வீட்டில். அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது அவனை 350 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 2 cups ஆஃப் பிஸ்டாஷியோ எடுத்து அதை 4 minutesக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். ரோஸ்ட் பண்ணாமல் பண்ணோன்னா ரா ஸ்மெல் வரும். அதனால் ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து கடாய்ஃபின்னு சொல்லிட்டு இதை அமேசானில் வாங்கியிருக்கேன். லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு 4 டேபிள் ஸ்பூன் பட்டரில் கட் பண்ணி வச்ச கடாய்ஃபியை போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணணும். ப்ராசஸரில் ரோஸ்ட் பண்ண பிஸ்தா 1/4 கப் மில்க் சாக்லேட் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பல்ஸ் மோடில் ரன் பண்ணி ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்ததும் ஆஃப் பண்ணி அந்த பட்டரை எடுத்து வச்சிடணும். பிஸ்தாஷியோ பட்டர் ரெடி. இதை ரோஸ்டட் கடாய்ஃபியோடு மிக்ஸ் பண்ணணும். அதோட 1/4 கப் தஹினி 1/4 கப் பிஸ்தா பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ஃபில்லிங் ரெடி. ஃபில்லிங்கை தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து டபுள் பாயிலிங் அண்ட் சீடிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைக்ரோவேவும் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் எல்லா சாக்லேட் சிப்பும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சாக்லேட் கேண்டி பார் மோல்டு கிடைக்கும். அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த மோல்டில் இந்த சாக்லேட் சிரப்பை விட்டு எல்லா சைட்ஸும் ஃபில்லப் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி 3 minutes ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கடாய்ஃபி மிக்சரையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் சாக்லேட் சிரப் ஃபில்லப் பண்ணணும். அப்புறம் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி மினிமம் 30 minutes ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் துபாய் சாக்லேட் பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.